Hello friends, welcome to PHP Tamil tutorial part 11. ஆச்சுன்னு போன கிளாஸில் இந்த கன்கார்டினேட் சிம்பிள் பற்றி நான் பார்த்தேன். இப்போ வந்து அதில் இன்னும் சிலதை பற்றி பார்ப்போம். அதாவது இப்போ பார்த்தோன்னா வேரியபிள் 1 வேரியபிள் 2 அப்படின்னு இருக்குது. நான் வந்து இங்கே 2 போட்டுக்கிறேன். வந்து எகோ ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே கால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டு, அதாவது ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் 1 by 1 வரணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிஆர் அப்படின்றத சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பிஆர் அப்படின்றது இது பார்த்திங்கன்னா HTML டேக்கு, இது உங்களுக்கு தெரியும். இந்த HTML டேக்கை நம்ம வந்து PHPக்குள்ளார யூஸ் பண்ணலாம். அதுதான் நம்ம இப்போ காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். இங்கே போட்டு நான் வந்து வேரியபிள் 1 ப்ளஸ்ஸு $sign வேரியபிள் 2 அப்படி நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் 1க்கும் வேரியபிள் 2க்கும் இந்த ப்ராக்கெட் வந்து அதாவது ஒரு கேப் ஒன்றும் அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா எரர் வருது. அதாவது 10வது லைனில் எரர் அப்படின்னு அடுத்து ஏன் எரர் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து HTMLக்குள்ளார எப்படி இந்த PHP பாடி அந்த பாடி டேக்குள்ளார யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம HTML வந்து PHPக்கு உள்ளார நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா நான் இது வந்து கண்ட்ரோல் கட் பண்ணிடுறேன். அதை வந்து நம்ம எழுதும்போது அதையும் நம்ம வந்து ப்ராக்கெட்குள்ளார தான், அதாவது அந்த கொட்டேஷனுக்குள்ளார தான் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் 1 வேரியபிள் 2 ரெண்டும் நான் வந்து எழுதியிருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லி எழுதியிருக்கேன். கன்கார்டினேட் பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஆனால் 1 by 1 வரணும் அப்படின்ட்டு இப்போ நான் அதை போட்டு ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு வந்திருக்கு. நம்ம இந்த பிஆரை வந்து இங்கே தான் எழுதணும் அப்படின்னு இல்லை, இந்த இடத்துலையும் எழுதலாம். பாருங்க நான் எழுதிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு 2 அப்படின்னு எழுதுறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் தெரியணும்ல. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுதா ஹலோ வேர்ல்டு 2 அப்படின்னு வந்திருக்கு. அந்த இடத்துலையும் பிஆர் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த ரெண்டு இடத்துல வேணால் இங்கேயே டைரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து டபுள் கொட்டேஷன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பிஆர் அப்படின்றத பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் கேப் விடும். அதாவது 1 by 1 காட்டும். ஒரு லைன் வந்து கீழே போகும். இந்த டாட் ஏன் ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா முதல் டாட் பார்த்தோன்னா அதாவது சேரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கன்கார்டினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணதோடனே இந்த இது கேப் விட்டு அப்புறம் அடுத்த கன்கார்டினேஷன் கண்டினியூ ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இங்கே கேப் மட்டும் தான் யூஸ் பண்ணனால நம்ம இங்கே ஏதாச்சும் லெட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா வேரியபிள் 1 அதாவது ஹலோ அப்படின்னு வந்துட்டு அப்புறம் திஸ் இஸ் ஒர்க்கிங் அப்படின்ட்டு அப்புறம் வேரியபிள் 2 வரும். பாருங்க நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து HTMLs வந்து நம்ம PHPக்கு உள்ளார நம்ம எழுதி யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த கன்கார்டினேட் சிம்பிள் இந்த HTML டேக் யூஸ் பண்ணுறதெல்லாம் மறந்துடாதீங்க. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம PHP அப்ளிகேஷன்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.